வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் புளிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம காஞ்ச மிளகாவையும் புளியையும் சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கூடவே தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பாதி வெந்த அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா வெந்த கத்திரிக்காயில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாய் புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சிறு துளி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளியோடு சேரும்போது. நம்ம திரும்பவும் மூடி ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்தோம்னா கத்திரிக்காய் புளிக்கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க.